ஆணைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 22/5/2017 ஏவலம்பி வருடம் வைகாசி மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை, ஏகாதசி திதி. உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை 10:10 வரை, பின் ரேவதி நட்சத்திரம், கௌளவ கரணம், சித்த யோகம் கூடிய ஏகாதசி நாள். சூலம் கிழக்கு தென்மேற்கு, நாளை 8 பரிகாரம் தயிர். ஏகாதசி இருக்கிறதுனால விரதம் இருந்து பெருமாளை கும்பிடலாம், துளசி மாலை கொடுக்கலாம், கற்கண்டு கொடுக்கலாம், நைவேத்தியத்துக்கான பொருள்களை கொடுக்கலாம், பச்சரிசி இதெல்லாம் கொடுக்கலாம், கரும்பு சர்க்கரை, தேன் இதெல்லாம் கொடுக்கலாம். அதோட சகஸ்ரநாமம் படித்து வழிபடலாம், திவ்ய பிரபந்தம் கேட்கலாம், படிக்கலாம். அது தவிர இன்றைக்கி சிவனையும் சக்தியும் வழிபடலாம், வளம் வழிபடலாம். சில கோவில்களில் இத்தனை சுற்றுனா நன்மைன்னு இருக்கும், சுற்றலாம். அன்னூர் மணீஸ்வரர் கோயிலில் கூட முன்ஜென்ம பாவங்கள் அகல அந்த சுற்றி வழிபடக்கூடிய நிலை இருக்குது, வழிபடலாம். இப்போ ராமேஸ்வரத்தில் இருக்கிற தீர்த்தங்களில் குளித்து வழிபடலாம். இப்படி ஒவ்வொரு கோயிலையும் உங்கள் ஊரில் அந்த கோவில்களில் அந்த போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க அந்த பரிகார முறைகள். பரிகாரம் அவங்க செய்கிற பரிகாரம்னு ஒன்று இருக்குது, நாம செய்துக்கிற பரிகாரம்னு இருக்குது. திருவண்ணாமலைனா கிரிவலம், அது ஒரு பரிகார முறை. பரிகாரங்கிறத விட அது முக்தி பெறக்கூடிய, நினைத்தாலே முக்தி பெறக்கூடிய ஸ்தலம் திருவண்ணாமலை. பௌர்ணமி கிரிவலம் ரொம்ப சிறப்பு. பூர்வீக சொத்துக்கள் விரயமாகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் பௌர்ணமி கிரிவலம் திருவண்ணாமலை போயிட்டு வரலாம். இல்லை உங்கள் ஊர்லேயே கிரிவல பாதைகள் அமைச்சிருந்தாங்கன்னா கூட தொடர்ந்து போகலாம். கிரிவலம் நடக்காத காரியங்களை நடத்தி கொடுக்கும். நல்ல காரியங்கள், நல்ல வேண்டுதல்கள் இருக்கணும், முறையான நியாயமான வேண்டுதல் இருக்கணும். 200 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பாட்டியோட பாட்டி ஒரு சொத்து விற்றுட்டாங்க சார், கம்மி விலைக்கு விற்றுட்டாங்க, அது கேஸ் போட்டால் கிடைக்குமான்னா அது எப்படிங்க நியாயம், அது எப்படிங்க கிடைக்கும், இப்படியெல்லாம் இருக்காங்க நிறைய பேர். அப்படி வாங்கிட முடியும், அப்படி தேவையில்லாமல் வழக்குகள் தொடுக்கக்கூடாது, அது பாவம் சேரும். தேவையில்லாமல் ஒரு நோட்டீஸ், ஒரு விவசாயி வாங்கியிருக்காரு நிலம், விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு, உலகம் அறியாதவர், அவருக்கு ஒரு நோட்டீஸ் போகுது. போனோடனே அவர் பார்க்குறாரு, பார்த்தோன்னே இப்படி ஆயிடுச்சான்னு சூசைட் பண்ணுறவங்க கூட இருக்காங்க. அதனால் கைகால் வராமல் போனவங்க நிறைய இருக்காங்க. அதெல்லாம் பெரும் பாவம். அதாவது ஒரு ஒரு வக்கீல், ஒரு நீதி, ஒரு கோர்ட்டு, ஒரு ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன்னாலே அது ஒரு விதமான பயம் உண்டாகக்கூடிய மக்கள் அறியாமையில் இருக்கிறாங்க நிறைய பேர். அது எப்படி எதிர்கொள்கிறது பற்றி, போனால் செலவாயிருமோ, நம்மளுக்கு இது இல்லாமல் போயிருமோ, நம்ம இதை நம்பித்தானே வாழ்கிறோம், பணம் கொடுத்தானே வாங்கின சொத்து, ஏமாற்றி வாங்கலையே, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. அது மாதிரி அதெல்லாம் அந்த கிரிவலம் போகும்போது அதெல்லாம் சரியாகும். ஆனால் அநியாயத்தை பண்ணிட்டு, அநியாயமாக ஒருத்தர் பேரில் கேஸ் போட்டு கிரிவலம் போனீங்கன்னா ஆண்டவன் அப்படியே திருப்பி அடிச்சிடுவார். அது கடவுளை வழிபடுறதுல கூட நேர்மையான விஷயங்களுக்காக, நல்லது தரும் விஷயங்களுக்காக வழிபடணும். இதை விட நீங்கள் பிறருக்காக வேண்டிங்கன்னா உடனே நடக்குங்க இந்த கலியுகத்தில். உங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்க உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருக்காங்க, நீங்கள் போய் அங்கே ஒருத்தர் அப்படி தான் படுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அப்படி சொல்லக்கூடாது, அது பாவம், அதுவும் பாவம். இது என்ன பண்ணி போடுங்க, அங்கே ஒருத்தர் அப்படி தான் இருந்தாருங்க, இப்போ நல்லா இருக்காருன்னு சொல்லும்போது அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு தைரியம் வரும். நீங்கள் போய் அவங்களுக்காக வேண்டலாம், அது ரொம்ப நல்லது. ஒருத்தர் உங்கள் உறவுக்காரர் படுத்துட்டு இருக்காருன்னா அதுக்காக நீங்கள் போய் வேண்டலாம், கோயிலில் போய் வேண்டலாம், இவருக்கு நல்லா ஆயிடணும் அப்படின்னு. அது உங்களுக்கும் புண்ணியம் சேரும், அவங்களுக்கு சீக்கிரம் குணமாயிரும். அதாவது நமக்காக நாம் வேண்டுறது பலன் கொடுக்கும், பிறருக்காக வேண்டும் போது கூடுதல் பலன் கொடுக்கும்னு சொல்லக்கூடிய நிலைகள் இருக்குது. அது உலக நன்மைக்காக வேண்டும் போதும் பலன் அதிகம் கொடுக்கும். நாமெல்லாம் இப்போது எதுக்காக வேண்டணும் அப்படின்னா, முக்கியமாக யுத்தங்கள் ஏற்படக்கூடாதுன்னு இந்த வருஷம் வேண்டிக்கலாம், நல்ல மழை பொழிய வேண்டும்னு இறைவனை வேண்டிக்கலாம். இப்போ நம்ம சொல்லும்போது, இப்போ நம்ம பல லட்சம் பேர் இப்போது பார்த்துட்ருக்கீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து இப்போ மழை பற்றி அப்படி நினச்சாலே அது ஒரு சக்தி உருவாகும். அந்த வைப்ரேஷன் தாங்க அந்த சக்தி உருவாகி அதை வர வைக்கும். அப்படி அதை வேண்டிக்கலாம். தினந்தோறும் காலையில் இருந்துச்சு வேண்டிக்கலாம், நல்ல மழை பெய்யணும், நாடு சிறந்து வாழணும், யுத்தங்கள் வரக்கூடாது, நோய்கள் வரக்கூடாதுன்னு காலையில் இருந்துச்சு நம்ம உலக நன்மைக்காக வேண்டது கூட படுத்து தூங்கும்போதும் வேண்டிக்கலாம். நமக்காக வேண்டிக்கலாம், அதோட உலக நன்மைக்காகவும் வேண்டிக்கலாம்.
இப்படி இறை வழிபாட்டில் பல விஷயங்களை சொல்லும்போது எங்கேயோ போக வேண்டியது இருக்குது. நிறைய பேசிகிட்டே இருந்தோம்னா நாள் முழுக்க பேசினாலும் தீராது. அப்படி இன்றைக்கி அந்த கிரக நிலைகளை சொல்லலாம். சூரியன் ரிஷபத்தில் பகை, சந்திரன் மீனத்தில் சமம், செவ்வாய் ரிஷபத்தில் சமம், புதன் மேசத்தில் சமம், குரு கன்னியில் நட்பு, சுக்கிரன் மீனத்தில் உச்சம், சனி தனுசு சமம், ராகு சிம்மப்பகை, கேது கும்பப்பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்குது. இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசி. அஸ்வினி பரணி கிருத்தியோனா பதங்களோட ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு இன்னைக்கும் செலவுகளுக்குரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும். பணப்பற்றாக்குறை, கைமாற்றல், கடன். சார் என்ன சார் கடன் ஏற்கனவே இருக்குது, இன்னும் சொல்கிறீங்க? அப்படி கொஞ்சம் அப்படி இருக்குது, அதை இல்லாமல் பண்ணுறது நம்ம கையில் இருக்குது. சிக்கன நடவடிக்கை, அதுக்காக எல்லாத்துலேயும் சிக்கனமாக இருக்க முடியாது. நம்ம செலவை நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களாம் செய்வாங்க, நம்ம தான் செய்யணும். நம்ம பசிக்கு நாம தான் சாப்பிடணும். அதை சிக்கனப்படுத்தினா சார் சாப்பிடாம விட்டுலாமா நினைக்க முடியும். அது இப்படி முடியும். அதாவது சிக்கனம் அப்படிங்கிறது ஆடம்பரம் இல்லாத நிலைன்னு அர்த்தம். 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, 5000 ஆகும் சாப்பிட்றதுக்கு. சாதாரண ஹோட்டல் இருக்குது, 50 rupees தான் ஆகுனா அதே சாப்பாடு தான் அங்கேயும் இருக்குது, கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட் இருக்கும். இது எண்ணெயில் செஞ்சிருந்தால் அது நெய்யில் செஞ்சுருப்பாங்க, அவ்வளோதான். இது சாப்பிட்டாலும் உயிர் வாழலாம், இது சாப்பிட்டு போகலாம். அப்படி தான் சாதாரண மக்களுக்கு சொல்கிறேன். அதை விட கம்மியாக கூட இருக்குது, அதில் கூட சாப்பிட்டு உயிர் வாழ்கிறாங்க. அப்போ நம்ம நிலைமைக்கு தகுந்த மாதிரி, வசதிக்கு தகுந்த மாதிரி. ஆனால் அதுக்காக வசதி அதிகம் இருக்குங்கிறதுக்காகவும் ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடாது. பல லட்சம் மக்கள் 50 ரூபா சாப்பாடு சாப்பிடும்போது ஒருத்தர் 2 பேரும் 5000 ரூபா சாப்பிடக்கூடாது இருக்குதுன்னு கூட என்னோட கருத்து. அது இருக்குது தானே, நான் செலவு பண்ணால் அதையே நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி. நம்ம எந்த நாட்டில் வாழ்கிறோம்? ஏழைகள் அதிகம் உள்ள நாட்டில் வாழ்கிறோம். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய நாட்டில் வாழ்கிறோம். ஒரு வீடு இல்லாதவனுடைய நாட்டில், வீடு இல்லாத நிறைய பேர் உள்ள நாட்டில் ஒருத்தர் 10,000 கோடி வீடு கட்டியிருக்கார். எங்கேருந்து வந்துச்சு பணம்? இந்த ஏழைகளுடைய வரி பணம். அவங்கள ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி அதில் அதிகமான தொகையை வசூலித்ததனுடைய பணம். அது சரியா? 1,00,000 பேர் வீடு இல்லாமல் இருக்கும்போது அந்த 1,00,000 பேருடைய பணத்தில் ஒருத்தர் வீடு கட்டி வாழ்கிறது அவசியம் இல்லை. 600 பேர் வேலைக்காரங்க அவசியம் இல்லை. இப்படி இருக்கு. இந்த நிலையை மாற்றக்கூடிய சட்டங்கள் வேணும். அதுதான் சரினா அதை இப்படியெல்லாம் சிந்திப்பீங்க இந்த நேரத்தில். நீங்கள் நம்மளுக்கு ஒன்று கிடைக்காத போது, மிகப்பெரிய அளவுக்கு ஒருத்தருக்கு ஒன்று கிடைக்கும்போது நம்ம அதை சிந்திப்போம். ஆனால் அந்த மாதிரி நிலை வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், அப்படியெல்லாம் சிந்திப்பீங்க. ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒட்டுமொத்தமாக திடீர்னு எல்லாத்தையும் மாற்ற முடியாது நம்மால். ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம இருக்கிற அளவுக்கு போகிறதுக்கான சூழல்களை ஏற்படுத்திக்கலாம். அதே சமயம் அவசியத்தை பண்ணித்தான் ஆகணும், கடமாங்கியாவது. இன்றைக்கி அஸ்வினியில் பிறந்தவங்க அம்மனையும், பரணியில் பிறந்தவங்க முருகனையும், கிருத்திகையில் பிறந்தவங்க தன்வந்திரி பகவானையும் வழிபடுங்க. அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். நல்ல வாய்ப்புகளும் நல்ல தருணங்களும் ஏற்படும். செய்தொழில் லாபங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு. குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்கான செலவு வந்தாலும் சுப செலவுகளை பண்ணக்கூடிய நாளாக இருக்கு. ஒரு கல்வி செலவு, ஒரு வீடு கட்டுற செலவு, ஒரு வாகனம் வாங்குற செலவு, இப்படிங்கிற மாதிரி ஒரு சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கு. அசையா சொத்து பண்ணலாம் இந்த சமயத்தில். கிருத்திகையில் பிறந்தவங்க பைரவரையும், ரோகிணியில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும், மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. நவதானியம் போட்டு 9 சுற்று வலம் வந்து நவகிரக ஸ்தோத்திர மந்திரம் படிக்கலாம், நவகிரக காயத்ரியும் படிக்கலாம். அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி புதன். வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். எல்லாரும் பயன்படுத்திக்கிறது இல்லை. ஒரு தம்பதிகளுக்கு கடவுள் 3 வரம் இல்லை 2 வரம் கொடுத்தார். அந்த 2 வரத்தில் கணவன் என்ன சொல்கிறாருன்னா, மூக்கு நமக்கு அழகு இல்லாமல் இருக்குது,
அது ஒரு வரத்தால் அந்த மூக்கை பெற்றிருக்கலாம், அழகான மூக்கை பெற்றிருக்கலாம்னு ஆசைப்படுறார். மனைவி பேராசைக்காரி, பணம் தான் வேணுங்கிறான். எல்லாம் பண்ணி அவர் மூக்கு அழகான மூக்குகள் வேணும்ன்றார். அந்த வார்த்தை சிதறிடுச்சு. மூக்குகள்னுடைய அந்த வரத்தில் நிறைய மூக்குகள் இவங்களை அழகழகான மூக்குகள் இவங்க முகத்தில் தோன்றிடுச்சு. ஒரு மூக்கு 10 மூக்கு 20 மூக்கு தோன்றுனா எப்படி இருக்கும்? இனி என்ன பண்ணுறது? இது போகிறக்கான இது பண்ணணும். சரி, ஒரு மூக்கு மட்டும் போது அழகா, மற்றதெல்லாம் போயிருங்கன்னு சொன்னால் போயிடும். இன்னொரு வரம் இருக்குது. ஆனால் இந்த மூக்கு எப்படி வந்தது அப்படின்னு எல்லோரும் விசாரிப்பாங்க இல்லையா? இதெல்லாம் யோசித்து பார்த்தவங்க பழையபடியே எங்களுக்கு மூக்கு இருந்தால் போதுன்னு சொன்னாங்க. அது பழையபடி ஆயிடுச்சு. அப்போ அந்த 2 வரம் வீணாக போயிடுச்சு. அப்போது வரம் கிடைச்சும் பயனில்லை. அந்த மாதிரி நிறைய பேருக்கு சில விஷயங்கள் கிடைச்சும் பயன்படுத்திக்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன். இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கும், பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை அப்படி இருக்குது. ஆனால் அப்படி நீங்கள் இருக்க மாட்டீங்க. அந்த கிடைச்ச வரத்தை சாமர்த்தியமாக நல்லா யோசித்து முழுமையாக பயன்படுத்தக்கூடிய ஆற்றலை இன்றைக்கி உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி 4க்கு அதிபதியோட சாரத்தில் 2க்கு அதிபதி. அந்த வித்தை உங்களுக்கு இன்றைக்கி தெரியும், இன்றைக்கி வெளிப்படும். எல்லாருமே பிறந்ததுலேருந்தே புத்திசாலிகள் இல்லை, பிறந்ததுலேருந்தே கற்றுட்டு வர்றதில்லை. இப்போ தெரியாது, அடுத்த நிமிஷம் தெரியும். அப்படி புதுசாக கற்றுட்டே இருக்கிறோம் நம்ம. அந்த மாதிரி அது போன்ற நிலைகளை இன்றைக்கி வெற்றிகரமாக முடிப்பீங்க. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க, எப்படி நடந்தது. இதில் மிருகசீரத்தில் பிறந்தவங்க அம்மனையும், திருவாரில் பிறந்தவங்க சிவனையும், புனர்பூசத்தில் பிறந்தவங்க தன்வந்திரி பகவானையும் வழிபடுங்க. அடுத்தது கடக ராசி. புனர்பூச 4ஆம் பாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் இன்னைக்கு திரிகோணத்தில் இருந்துட்டு ஆன்மீக பலன்களை கொடுக்க பார்க்குறார். தெய்வத்தின் மேல் அதிக நாட்டம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உண்டாக்கக்கூடிய நாள், வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய நாள், நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நாள், பணம் தேவைக்கு வரக்கூடிய நாள், உறவுகளோட உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு. ஒரு ஆரோக்கியமான சிந்தனை இருக்கு. ஒரு மனிதனுக்கு எப்பவுமே ஆரோக்கியமான சிந்தனை இருக்கணும். அப்போதான் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். சிந்தனை கெட்டால் உடலும் கெடும். சிந்தனை நல்லா இருந்தால் உடலும் நல்லா இருக்கு. நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை சுற்றி ஏற்படும். சில பேரெல்லாம் போய் நின்னா அந்த பயிர் அப்படியே கருகுன்னு சொல்லுவாங்க, அப்படியே வாடிடும். அவ்வளவு நெகட்டிவ் இருக்கு உள்ள அவங்களுக்கு. என் சிந்தனையே பூரா தான். ஆனால் சில பேர் போய் நின்னா அந்த காற்று மாதிரி அவர் அந்த செடி கொடிகள் அப்படியே அசைஞ்சு கொடுக்கும். அதுகளுக்கு உயிர் இருக்கு, அது உணர்வு இருக்கு, புரிஞ்சுக்கும். அப்படி ஒரு நல்ல நிலையை இன்னைக்கு கொடுக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், பூசத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், ஆயில்யத்தில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும் வழிபடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் 1 பாதம் இருக்கு. ராசி அதிபதி சூரியன். இன்னைக்கு கிரக நிலை குழப்பத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கார். 2 குடையவனாக இருக்கிறதுனால குடும்பம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தான் அதிக குழப்பம் இருக்கும். சொல் வாக்கு இது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சொல்கிறது சொல்லிட்டீங்க, அப்புறம் அது நிறைவேற்றக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்கள். பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. இன்னைக்கு போக்குவரத்தில், பேச்சுவார்த்தையில், கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஃபோனில் பேசினாலும் நேரில் பேசினாலும் பிறர் ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. சந்திராஷ்டம தினங்களில் நீங்கள் பிறர் ஏமாற்றத்தை விட ஏமாந்துட்டு வர்றதுக்கு மறதி அதிகம் இருக்கும். ஒரு பொருளை வச்சு போட்டு வந்துடுறது. ஒரு ஃபோன், பெரிய ஃபோன் வச்சுருக்கேன் பாக்கெட்டில், திடீர்னு குமிஞ்சு தண்ணி தொட்டி திறந்து தண்ணி இருக்கலன்னு பார்த்தா தொட்டிக்குள்ளே கூட விழுந்துடும். ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லைலாம். அப்புறம் அது ஒரு பிரச்சனையாகி குடும்பத்தில் அது இதாகும். ஒவ்வொரு விஷயத்துலையும் முன்கூட்டி சிந்திக்கிறது தான் நல்லது. சிந்திக்கிறதுக்கு விடாது இது. ஆனால் அதை சிந்திக்க வைக்கிறதுக்கு இறையொருள் இருக்குது. மகத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், பூரத்தில் பிறந்தவங்க பார்வதி தேவியும், உத்தரத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரும் வழிபடுங்க. அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி புதன்.
இந்த ராசிக்கு இன்றைக்கும் கிரகநிலை சுக்கிரனோடு இருக்கக்கூடிய சந்திரன் கலையார்வத்தை அதிகரிக்க செய்வார். ஒரு கவிதை எழுதுறது, பாடல் எழுதுறது, ஓவியம் தீட்டுறது, ஒரு படம் எடுக்கிறது சம்பந்தமான சிந்தனைகள், இதுலேயும் ஒரு கலைநயம் ஒரு சமைச்சா கூட ஒரு வித்தியாசமாக சமைக்கிறது. இந்த மாதிரி அது ஒரு சமையல் கலை. ஒரு கட்டிடத்தில் கூட ஏதோ டிசைன் பண்ணிங்கன்னு இன்றைக்கி நீங்கள் கொத்தனாராக இருந்தீங்கன்னா, என்ஜினியரிங் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெருமை பேரும் கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் அந்த கலை ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நிலையுள்ள நாள், மகிழ்ச்சிக்குரிய நாள், பண வரவுக்குரிய நாள், பாராட்டுதல்களை பெறக்கூடிய நாள். உத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனையும், அஸ்தத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், சித்திரையில் பிறந்தவங்க மகாலட்சுமியும் வழிபடுங்க. அடுத்தது துளாராசி. சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் இன்னைக்கு 6ல் சந்திரன் இருக்கு, புதன் சாரம் பெற்றிருக்கார். 10 குடையவன் 9 குடைய சாரம் பெற்று தர்ம கர்மாதிபதி யோகத்தோட ஆன்மீக பலன்களை இவ்வளோ நாளாக சுற்றுலா ஸ்தலங்களுக்கு போயிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆன்மீக ஸ்தலத்துக்கு போவீங்க. திருப்பதியோ திருச்செந்தூரோ இது மாதிரி ஆன்மீக ஸ்தலங்களுக்கு அது போகணும்னு ரொம்ப நாளாக இருந்தது வேண்டுதல். இன்றைக்கி தான் சார் முடிஞ்சுது. நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஏதாவது ஹோட்டலில் தங்கியிருந்து அங்கே நம்ம சேனலை நீங்கள் பார்த்து கரெக்டாக தான் சொல்கிறாரு பாரு அப்படின்னு உங்கள் ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் பேசிக்கலாம். அதுக்கான ஒரு சூழலை இருக்கிறத நான் சொல்கிறேன், அவ்வளோதான். திடீர்னு அந்த வாய்ப்பு, தரிசனம், நல்ல தரிசனம், விஐபி தரிசனம் கிடைச்சது சார். இறை அருள் எப்போ நம்ம பார்க்க வைக்கணுமோ அப்போ பார்க்க வைப்பார், அதுக்கான பலன்களை கொடுப்பார். தோஷம் கழிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்யார், தோஷத்தை நீக்க செய்வார். இதன் மூலமாக இதிலிருந்து உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறத அவர் தெரிவிக்கிறார். சித்திரையில் பிறந்தவங்க அம்மனையும், சுவாதியில் பிறந்தவங்க மகாலட்சுமியையும், விசாகத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரக நிலைகளில் 9 குடையும் 8 குடையை சாரம் பெற்றிருந்தாலும் 9 குடையவனாக இருக்கிறதுனால அந்த சார பாதிப்பு உங்களை பாதிக்காது. சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடிய நாள், மறதி நீங்கும். ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினா கூட அதில் கூடுதல் பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. படித்தாலும் எதுவும் பதியும், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. புதிய இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய நிலை, புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நிலை காட்டும். விசாகத்தில் பிறந்தவங்க முருகனையும், அனுசத்தில் பிறந்தவங்க சரஸ்வதியையும், கேட்டையில் பிறந்தவங்க விஸ்வகர்மாவையும் வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி குரு. ஏற்றங்களுக்குரிய நல்ல மாற்றங்களுக்குரிய வாய்ப்புகளை கிரக நிலைகள் ஏற்படுத்துமான இன்றைய கிரக நிலை 7க்கும் 10க்கும் உடைய சாரத்தில் 8 இருந்து அவனுடைய பலவீனத்தை நீக்கி நன்மைகளை கொடுப்பார். உடல் சுகம் கொடுக்கும், அசதி சோர்வு நீங்கும். மருத்துவ பரிசோதனைகளுக்கு ஆட்படுத்தினாலும் உங்களுக்கு அது பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தொலைவோர விஷயம் என்னமோ நினச்சிட்டு போவீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சும்மா சின்ன சின்ன இதுதான், மாத்திரை சாப்பிட்டா சரியாக போகணும்னு சொல்லிட்டாரு. அந்த மனசு அது புரிஞ்சதுனால ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. இருட்டு எதனால் வந்ததுன்னு, யாரோட சூழ்ச்சியாலேயோ வந்துருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை, இது கிரக சுழற்சியால் தான் மறுபடியும் வெடியும் சொல்லும்போது ஓ அப்படி தானே ஒரு தைரியம் வந்துடும். ஒரு 10 வருஷ பொண்ணு நைட்டு இருட்டானோடனே அவங்க அப்பா அம்மா வெளியிலேருந்து வரலைன்னா அழுகிறக்க ஆரம்பிச்சதுன்னா அறியாமைன்னு அர்த்தம். அது 20 வருஷ பொண்ணு அழுகுமா? அந்த மாதிரி கொஞ்சம் அறியாமல் இருக்கும்போது, அதை அறியும் போது, நமக்கு அதை புரியும் போது, அது சரியாக விளங்கும் போது, அந்த சமயம் நமக்கு அது தெளிவு கிடைக்கும். அப்போ மன நிம்மதி கிடைக்கும். அந்த நிலை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கும். புதிய முயற்சிகள் எடுக்கிறது, தாமதப்பட்ட காரியங்கள் தாமதம் நீங்கி தடை நீங்கி வெற்றி பெறுதுன்னு சொல்லக்கூடிய நாள். நண்பர்களால் நன்மை நடக்கக்கூடிய நாள். இதில் மூலத்தில் பிறந்தவங்க முருகனையும், பூராடத்தில் பிறந்தவங்க திருப்பதி வெங்கடாசலபதியையும், உத்திராடத்தில் பிறந்தவங்க துர்க்கையும் கும்பிடுங்க. அடுத்தது மகர ராசி.
உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் தடைகள் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகளை கொடுக்கும். புதனோட சாரம் பெற்ற 9 குடைய சாரம் பெற்ற 7 குடையவன், ஒரு திரிகோணாதிபதி சாரம் பெற்ற கேந்திராதிபதி. கேந்திரமும் திரிகோணம் இணைஞ்சாத்த யோகம். நீங்கள் எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் கேந்திராதிபதி திரிகோணாதிபதி சாரம் பெறும்போதும், திரிகோணாதிபதி கேந்திராதிபதி சாரம் பெறும்போதும், திரிகோணத்துக்குரியவன் கேந்திரத்தில் இருக்கும்போதும், கேந்திரத்துக்குரியவன் திரிகோணத்தில் இருக்கும்போதும் அதிக நன்மை நடக்கும். அந்த பலன் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலனாக கிடைக்கும். அதில் உத்திராடத்தில் பிறந்தவங்க அகத்தியரையும், திருவோணத்தில் பிறந்தவங்க பிரம்மாவையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க அன்னபூரணியும் வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி. நமக்கு ஒரு தெரிந்த ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு திறமை இருக்கு. சிறியோர்னு சொல்லக்கூடிய, சின்ன வயசு இல்லை, பார்க்குறக்கு சாதாரணமானவங்க சொல்லக்கூடியவங்க பெரிய வேலைகளை முடிச்சிருவாங்க. பெரியோர்னு சொல்லக்கூடியவங்க, சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து உள்ளவங்க, சின்ன வேலையை முடிக்க முடியாமல் கூட போகலாம். அந்த மாதிரி அந்த சூழல் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப ஒரு சில பேர்த்தால தான் சிலது முடியும். இவரை அந்த இடத்துக்கு அனுப்புனா இந்த காரியம் ஜெயமாகும், இவரை அந்த இடத்துக்கு அனுப்புனா முடியாது அப்படிங்கிறதெல்லாம் சில கணக்கு இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி முக்கியமாக உங்களுக்கு உங்களோட முயற்சியால், உங்களுடைய திறமையால் அந்த உரிய பலன்களை, அதாவது உங்களுக்கு உரிய திறமைக்குரிய இடத்துக்கு போய் அந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நாள். அவிட்டத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், சதயத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், புரட்டாதியில் பிறந்தவங்க குபேரனையும் வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. புரட்டாதி 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு இன்னைக்கு சந்திரனுடைய போக்கு நல்லா இருக்கு. 5 குடையவன் 7, 4 குடைய சாரம் பெற்றிருக்கிறது அற்புதம். எடுக்கிற வேலைகள் எளிதில் முடியும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நிலையில் இருந்த விசனம் அகலம். விசனம் அப்படிங்கிற வார்த்தையை நிறைய பேருக்கு தெரியறதில்லை. விசனம்னா கவலை. அந்த விசனம் இல்லாத நிலை வரும். அதோட மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும். புரட்டாதியில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க பசுவுக்கு ஏதாவது அகத்திக்கீரை கொடுத்து சிவனையும், ரேவதியில் பிறந்தவங்க அன்னபூர்ணியும் வழிபடுங்க. யாராவதுக்கு ஏழைகளுக்கு உணவு தானம் பண்ணுங்க, இல்லது அரிசி தானம் கொடுங்க, கோதுமை தானம் கொடுங்க. நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்களே. பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி யந்திரங்களை அறிந்ததற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட என்கிற இந்த வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.